எங்க சார் இந்த மனிதாபிமானம் மனசாட்சி எல்லாம் போச்சு? கயல் சிஸ்டர் அவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க. டீன் அதை எதையுமே காதுல வாங்காம வேலையை விட்டு போக சொல்றாரு. அவங்கள பார்த்தா எங்களுக்கு பாவமா இருக்கு சார். சிறந்த செவிலியர் விருது வாங்க தகுதியானவங்கள இப்படி தப்பானவங்கன்னு சொல்லி இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போன்னு சொல்றீங்களே, இது எந்த வகையில சார் நியாயம்? யார் என்ன சொன்னாலும் சரி, நாங்க எங்களோட முடிவுல இருந்து மாற போறது கிடையாது. கயல் சிஸ்டருக்காக நாங்க நிப்போம். அவங்க திரும்பவும் வேலைக்கு வரணும். அப்படி இல்லைன்னா நாங்க யாருமே இங்க வேலை செய்ய மாட்டோம். ஹாசினி, நான் சொல்றத கேளு ஹாசினி. சிஸ்டர் நீங்க சும்மா இருங்க. இத சும்மாவே விடக்கூடாது. அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். சிஸ்டர், இது நம்ம செவிலியர் நல சங்கத்துக்கு கம்ப்ளைண்டா கொண்டு போவோம். கண்டிப்பா பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க. பண்ணிதான் ஆகணும் சிஸ்டர். சார் சொல்லுங்க கதிர். நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸுங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி பேசிக்கிறாங்க சார். எதுக்கு? கயல் இங்க வேலை செய்யலனா நாங்களும் இங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், எல்லாரும் கும்பலா நின்னுட்டு இருக்காங்க சார். என்னன்னு விசாரிக்க போனா எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு மிரட்டுற மாதிரி பேசுறாங்க சார். ஹாசினி, ஏன் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டீங்க? எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க. டியூட்டி நேரத்துல பேஷண்ட் அட்டெண்ட் பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் போய் வேலையை பாருங்க. முடியாது சார். கயல் சிஸ்டரை நீங்க திரும்பவும் வேலைக்கு கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வேலை பார்ப்போம். அவங்க ஒருத்தருக்காக உங்க வேலையை அழைப்பீங்களா? எல்லாரும் ஒழுங்கா போய் வேலையை பாருங்க. முடியாது சார். அவங்கள திரும்ப வேலைக்கு கூப்பிட்டா மட்டும்தான் நாங்க வேலை பார்ப்போம். இல்லைன்னா நாங்க வேலை பார்க்க மாட்டோம் சார். ஆமா, நாங்க வேலை பார்க்க மாட்டோம் சார். ஸ்டாப் இட். யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் இந்த ஹாஸ்பிடல் டீன். யார் வேலையில இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நான் ஒருத்தங்களை வேலையை விட்டு தூக்குனா அது எங்க தனிப்பட்ட பிரச்சனை. தேவையில்லாம மத்த பிரச்சனையில தலையிட்டு உங்க வேலைகளை பாதிக்க விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கயல் மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு. சோசியல் நெட்வொர்க்ல அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிருக்காங்க. அத நானும் பார்த்தேன். இந்த ஹாஸ்பிடலுக்குன்னு ஒரு நல்ல நேம் இருக்கு. இவங்களை வேலைக்கு வச்சு அந்த நேமை கெடுத்துக்க சொல்றீங்களா? சார், கயல்ன்றவங்க யாரு சார்? ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்த அவங்கள பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டாங்கிறதுக்காக சோசியல் நெட்வொர்க்ல வர்ற நியூஸ நம்பி ஏன் சார் அவங்கள வேலையை விட்டு தூக்க நினைக்கிறீங்க? சோசியல் நெட்வொர்க்க நம்புவீங்க, இங்க வேலை செய்யற உங்க ஸ்டாஃப நீங்க நம்ப மாட்டீங்க, அப்படிதானே? உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க சார், கயல் தப்பானவங்களா? சார், இவ்வளவு நாளா இந்த ஹாஸ்பிட்டல்ல கயல் சிஸ்டர் வேலை செய்யறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா? இல்ல. அப்புறம் வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவங்கள பத்தி தப்பா சொன்னதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்படி சார் நீங்க வேலையில இருந்து தூக்குவீங்க? சார், இவங்க உங்க ஸ்டாஃப் சார். நீங்களே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனா வேற யார் சார் சப்போர்ட் பண்ணுவா? கயல் சிஸ்டரை வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா சார்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். கயல் சிஸ்டர் இந்த வேலையை வேலையா பார்க்கல சார், அவங்க உசுரா பாக்குறாங்க. கயல் சிஸ்டரை நீங்க வேலையை விட்டு தூக்குனா அதெல்லாம் பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? நாளைக்கு இதே நிலைமை தான் எங்களுக்கும் வரும்னு தோணுது சார். ஆமா சார், அவங்க சொல்றது கரெக்ட் தான். இதே நிலைமை எங்களுக்கு வந்திருந்தா எங்களை பத்தி யாராவது தப்பா சொன்னா அதையும் நீங்க நம்பிடுவீங்களா? எங்களை நம்ப மாட்டீங்களா? நாங்க வேலை செய்யற ஹாஸ்பிட்டலோட டீன் சார் நீங்க. உங்களை நம்பிதான் நாங்க இருக்கோம். எப்படி மத்தவங்க சொல்றதெல்லாம் நம்புறீங்க? அபி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதாமா. அது எப்படி கயலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்றீங்க? அவங்கள பத்தி தான் ஊர் உலகம் தப்பா பேசிட்டு இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கயலோட ஃப்ரெண்ட். சக்தி, அவளுக்காக நானும் சப்போர்ட்டா தான் சார் இருக்கேன். நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல சார். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நர்ஸ் வேலை செய்யறவங்களுக்குள்ள ஒரு தாய்மை குணம் இருக்கு.
யாரு என்ன இதெல்லாம் பார்க்காம சகிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. அப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கிறவங்க எப்படி சார் கட்டின புருஷனை கொண்டு இருப்பாங்க? வாய் இருக்குன்னு யார் யாரோ ஏதேதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க. அத நீங்க நம்பிக்கிட்டு கையில வேலையை விட்டு தூக்குறது எந்த விதத்துல சார் நியாயம்? நீ என்னமா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? உன் ஃப்ரெண்டுக்காக மேனேஜ்மெண்ட் ரிஸ்க் எடுக்க முடியுமா?